இப்போதைக்கு போய் கார்டியோ தான் ப்ரோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. 1.25 மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. 1.25 மணி நேரம் வாக்கிங். அவ்வளவுதான். வாக்கிங் மட்டும் பண்ணிட்டு விளையாடுறது இல்லையா அப்போ? ஃபுல் அது போறேன். ஆனா இப்போ மழை பெஞ்ச உடனே எவனும் வர மாட்டான், கடுப்பாகுது எனக்கு. அப்போ நீங்க வந்து கார்டியோ பண்ணுங்க. சரியா? ஏன்னா அதையும் பண்ணிட்டு கார்டியோ பண்ணீங்கன்னா மசில் லாஸ்ல இருந்து எல்லாமே ஆகும், டேமேஜ் ஆகி ரொம்ப வீக் ஆயிருவீங்க, பிபிலாம் ரொம்ப லோவா போயிடும். அதுக்கு சொல்றேன் நான். நீங்க விளையாண்டீங்கன்னா அன்னைக்கு வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்க ப்ரோ. விளையாடல அப்படின்னா கார்டியோ பண்ணிருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்படி பண்ணி இவனுங்க வேற ஜிம்ல எல்லா இடத்துலயும் போய் படுத்துக்கிறானுங்க ப்ரோ. எங்க படுத்துக்கிறாங்க? எல்லா ஃப்ளோர்லயும். ஏசி ஓடுது, 10,000 ரூபா தான். வீட்டுக்கு கூட ஏசி போட்டா கஷ்டம். இங்கன்னா ஜாலியா ஏசி போட்டு எல்லாம் காலேஜ் சாயங்காலம் டவலை விரிச்சு படுத்துருக்கானுங்க கீழே. டேய் என்னடா பண்றீங்க? அப்படிதான் இருக்கிற வெயிலுக்கு ஜிம்ல வேற ஏசி தூக்கலா இருக்கும், குளு 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 சூப்பரா இருக்கும் ஜிம்ல ஏசி. அப்படிதான். நான் கீழே போனா என்னன்னா, கீழே வந்து கிராஸ் ஃபிட், அங்க போயிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலான்னு பார்த்தா அங்க வந்து நிறைய பேர் டவல் இழுத்து படுத்திருக்கேன். ஆமா, ஏன்னா எவனும் வரமாட்டான் அப்படின்னு போட்டுருப்பாங்க. வெயிட் ட்ரைனிங் தான் பிஸியா இருக்கும். இங்க கீழே காலையில பாவியலா. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அபிஷேக் அப்படிங்கிறவர் வந்து, ஹாய் சிவா, ஐ எம் ஃபேசிங் a strange issue. My iPhone 14 Plus is facing focus issue for just clicking photos and main camera. Close-up subjects are working fine, but the subjects are even 5 to 6 feet away. The focus is not happening at all. Tried to reset all the settings and restarted the phone, but no luck. Tried troubleshooting with Apple support and they confirmed that the sensors are working fine. I started facing this issue recently. What should I do here? iPhone 14 Plus is put a warranty now. வாரண்டி இல்லையா? என்ன மேட்டர்னா, சென்சார் ஷிஃப்ட் வாய பிளந்து இருந்ததுன்னா அவன் தான் சென்சார்லயும் இஷ்யூ இல்லன்றானே ஆப்பிள் சர்வீஸ் சென்டர்ல. இல்ல, சென்சார் ஷிஃப்ட் அந்த ஷேக் நம்ம எப்படின்னா S21 அல்ட்ரால ஞாபகம் இருக்கா ப்ரோ? நம்ம ராகவன் காட்சி. ஆமா, சைக்கிள்ல நாங்க ஹோல்டர்ல எல்லாம் மாட்டி போனீங்கன்னா அந்த ஒரு தடவை வந்து வண்டியில மாட்டி யூஸ் பண்ணீங்கன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க ப்ரோ. அது இருந்துச்சுன்னா சென்சார் ஷிஃப்ட் போயிருந்தாலும் அந்த ஃபோக்கஸிங் இஷ்யூ வரும். அப்படி இருந்தா நீங்க வந்து அந்த சென்சார் ஷிஃப்ட் அந்த இதை மட்டும் மாத்துற மாதிரி இருக்கும், ஹார்ட்வேரை சென்சார் மட்டும் மாத்தணும். அதே மாதிரி இப்போ iOS 26 வந்துருச்சு, இன்ஸ்டால் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க அந்த கேமரா இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகுதான்ட்டு. அதில் ஃபிக்ஸ் ஆயிருந்தா நீங்க தப்பிச்சிட்டீங்க, ஹார்ட்வேர் எல்லாம் மாற்ற தேவையில்லை. கரெக்ட் தான். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. iOS 26 செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து வந்து சாம் அப்படிங்கிற நம்பர் வந்து, ப்ரோ மை Xiaomi Pad 7 drains battery like crazy. Any fix on the way? When is the iPro S3 due to launch? இன்னும் கண்டிப்பா 4 மாசமா தான் ஆகும். ஆனா Pad 7 இவர் யூஸ் பண்றாருங்க, இந்த மாதிரி ஹெவி ட்ரெயின்ல இல்ல, செக் பண்ணி பாத்துக்கோங்க ப்ரோ. அது மேபி என்ன அப்ளிகேஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ காமேஷ் ப்ரோட்டா கேட்டேன், போக்கோ X6 வந்து அவங்க குழந்தை யூஸ் பண்றா, எனக்கு பயங்கரமா ட்ரெயின் ஆகுது, காலைல 100 போட்டு போறா, ஸ்கூல்ல இருந்து வரும்போது 46 ஆயிடுதுன்னாரு. என்ன ப்ரோ காரணம்? 43 46 சொல்றாரு. நான் என்ன ப்ரோ காரணம், நீங்க பேட்டரி கிராஃப் பாத்தீங்களான்னு கேட்டேன். இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்புங்கிறாரு. அப்ப ஏன் ப்ரோ அது பேட்டரி உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கு? இந்த 2 ஆப்பும் அவங்க யூஸே பண்ணல, சும்மா தான் இருக்கு, இன்டர்நெட் கனெக்டடா இருக்கு போல. சும்மா இருக்கும்போது எதுக்கு அந்த 2 ஆப்பும் அவ்வளவு குடிக்குது? அப்ப அந்த 2 ஆப்பையும் அடிச்சு படுக்க போட்டா பேட்டரி குறையாது. சோ அந்த மாதிரி இந்த பேக்ரவுண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ரெஸ்ட்ரிக்டட்ல வைக்கணும். அது போக்கோல வந்து ரெஸ்ட்ரிக்டட் இருக்கும், ரெஸ்ட்ரிக்டட் இருங்க. I use my pad continuously 4 hours Netflix and YouTube. Battery drain வந்து 19 to 20%. But when I keep it idle overnight, when I sleep it drains 15%. டேப்ல அவ்வளவு ஆவே ஆகாதுங்க. ஏதோ அப்நார்மலா ஏதோ ட்ரெயின் பண்ணுது ப்ரோ. ஒன்னு அடுத்த அப்டேட்ல ஃபிக்ஸ் ஆகலாம். நார்மலா உள்ள சிஸ்டம் லெவல்ல ஏதாவது இஷ்யூனா அடுத்த அப்டேட்ல ஃபிக்ஸ் ஆகலாம். அப்படி இல்லையா பவர் சேவர் மோட் போட்டோம் இப்படிதான் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு இல்லையா? இங்க பாருங்க, ஈவன் பேட்டரி சேவர் மோட் ஆன்ல இருக்கு. சோ இது வந்து சில சமயங்கள் இந்த கோளாறு நடக்கும். இது சிம் வேரியன்ட் கிடையாது, வைஃபை தான். இன்னொன்னு பண்ணலாம் ப்ரோ. இந்த மாதிரி பிரச்சனை ஆகும்போது ஒரு தடவை டேப் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு பவர் சேவர் மோட் போட்டு பாருங்க, அப்ப நல்லா இருக்கும். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு பவர் சேவர் மோட் போட்டு பாருங்க. ஏன்னா முன்ன HyperOS 2.20 அது 2.0.202 ஒன்று வந்தது. அது வரும்போது எனக்கு வந்து கோளாரா இருந்தது. நம்ம குரூப்ல கூட சொல்லுவேன், நான் கிருஷ்ணா ப்ரோட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், என்னன்னே தெரியல ப்ரோ, சம்பந்தமே இல்ல, இரிட்டேட் ஆகுதுன்னு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், திடீர்னு அப்நார்மல் டெம்பரேச்சர் போகும் ப்ரோ, ரீஸ்டார்ட் பண்ணுவேன். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பவர் சேவர் மோட் போட்டேன்னா போன் வந்து குழுன்னு மாறிடும். ஆனா 2.0.203 வந்துச்சு, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப 2.0.204 வந்துருச்சு. இதுல தான் ஜிட்டரி இஷ்யூ ஃபிக்ஸ் ஆயிருக்கு. பிளஸ் ஓவரால் ஸ்டெபிலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்போ வந்து நிஜமாவே நல்லா இருக்கு. இப்போ எனக்கு என்ன அடுத்து வந்து இப்போ HyperOS 3 ஆல்ரெடி பீட்டா, இன்டர்னல் பீட்டா எல்லாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணா எப்படி இருக்குமோன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் நான் பேசினேன், அவன் இன்டர்னல் பீட்டா தான் யூஸ் பண்றான், வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு வெறுப்பேத்திட்டு போயிட்டான். 16 நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆக்சுவலா எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்குது. ஓகே, சோ இது வந்து ஆக்சுவலா காமேஷ் ப்ரோட டோன்ட் பை ஃபோன்ஸ் டீல்ஸ்ல அவசரப்பட்டு வாங்க வேணாம் மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். சாலோல தான். ஸோ இவர் தான் உங்களுக்கு கரெக்டான ஆளு, மனுஷன் சும்மா உங்களுக்கே டஃப் கொடுக்குறாரு ப்ரோ. இது எப்படின்னா நான் அதுலயே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், நீங்க அதை ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும். நானும் வந்துட்டு எல்லா சேனல் மாதிரி ஏதாவது ஒரு பிராண்டை போட்டு அடிச்சேன்னா எனக்கு வியூஸ் வருமே. கரெக்ட். அது இங்க வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கிடையாது. ஏன்னா நான் வந்து இன்னைக்கு ஜிம்முக்கு போய் வெயிட் ட்ரெயின் பண்றேன், லெக் ஒர்க் அவுட் பண்றேன், எனக்கு வந்து ரிசல்ட் இருக்குங்கிறதுக்காக நான் பண்ற அதே லெக் ஒர்க் அவுட்டா இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்கலா லெக் வந்து எப்பயுமே ரொம்ப பல்க் ஆகாத ஒரு ஆளு, அவரும் வந்து என் கூட அதே வெயிட்டே போட்டாருன்னா ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு லெக் ஒர்க் அவுட் சார் ஃபேக்னு சொல்லிட்டு போனாருன்னா எப்படி? கரெக்ட் தான். சோ இது வந்து நான் எப்படி ஒப்பிடுத்து பாக்குறேன் பாருங்க. அப்ப இதே மாதிரி தான் யூசர்ஸ்க்கு போனுக்கும். ஏன்னா
நான் ஒரு போனை யூஸ் பண்ணும்போது நான் பெரும்பாலும் கேமரா அதிகமா யூஸ் பண்றேன். கௌதம் ப்ரோட்ட கொடுத்தா அவர் யூடியூப் யூஸ் பண்றாரு, அப்புறம் பார்த்தா இன்ஸ்டா யூஸ் பண்றாரு, அப்புறம் ட்ரீம் கிரிக்கெட். நான் கேமரா, ட்ரீம் கிரிக்கெட், ட்விட்டரு, வாட்ஸ்அப்னு வைங்களேன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ஆப்ல அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றோங்கிறது மாறுது. கரெக்ட். அடுத்து நெட்வொர்க், நான் ஏர்டெல், கௌதம் ப்ரோ ஜியோ. சரி, இப்போ ஜியோ கௌதம் ப்ரோ ஏரியால மொக்க, ஆனா ஏர்டெல் என் ஏரியால வெயிட். அப்ப என்ன ஆகுது, எனக்கு நெட்வொர்க் வழியா பேட்டரி ட்ரெயின் ஆகுறது எனக்கு மினிமலா இருக்கும். பட் கண்டிப்பா ஜியோ வழியா பேட்டரி ட்ரெயின் அதிகமா இருக்கும். அப்போ ரெண்டு பேரும் ஒரே போன் யூஸ் பண்ணாலும் ரெண்டு பேருக்கும் கிடைக்க போற எக்ஸ்பீரியன்ஸ் வேற. சோ இந்த மாதிரி புரிதலோட நம்ம பேசும்போது நம்ம அதாவது இப்போ நான் வந்து அந்த ஆங்கிள் இருந்து தான் பேசுவேன்னா, அப்ப நான் எடுத்தவங்க ஒருத்தவங்க என்னைக்குமே பேசிட மாட்டேன். பட் நம்ம ஆள் எப்படின்னா அவர் வந்து ஒரு கன்சியூமர் பாயிண்ட்ல இருந்து பேசுறாரு. நான் வந்து கன்சியூமர் பாயிண்ட்ல இருந்து மட்டும் நான் என்னைக்குமே பேச முடியாது. ஏன்னா ஒரு கன்சியூமருக்கு இந்த ரிசல்ட் இருக்குன்னா எல்லா கன்சியூமருக்குமே அந்த ரிசல்ட் இருந்ததுன்னா அது ஃபெயிலியர். கரெக்ட். அதையும் நம்ம எப்பயுமே ரிப்போர்ட் பண்ணிருக்கோம். இப்போ ஒரு போன் வந்து ஊர்ல உள்ள இருக்க எல்லாருக்கும் பிரச்சனை. அதே எக்ஸாம்பிளுக்கு சொன்னா இப்போ மோட்டோவை பத்தி அவ்வளவு தூரம் பேசணும். மோட்டோவை வந்து கழுவி ஊத்த ஆளே இல்லைன்ற மாதிரி எல்லாம் கழுவி ஊத்தி வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த நம்பர்ஸ் அதிகமா ஃபீல் ஆகுது. நான் எப்படி சொல்றேன்னா, 100ல ஒருத்தர் பிரச்சனை சொல்றதுக்கும் 100ல 10 பேர் பிரச்சனை சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ண வரைக்கும் 1 ஸ்கேல் அப்படின்னா ஆன் தி ஸ்கேல் ஆஃப் 10 மாறுது. இப்ப அதாவது 10 டைம்ஸ் ஹையர். அப்போ 100ல 10 பேர் பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்கிறதே அதிகம். அப்போ 100ல ஒருத்தர் எல்லா பிராண்ட் டிவைஸ்லயும் பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க. இந்த பிராண்ட்ல மட்டும் 100ல 10 பேர் பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்கன்னா அப்போ இந்த பிராண்ட் பிரச்சனை தான். ரைட்டா? சோ இப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். சோ அதனால நம்ம யோசிச்சு பேசணும் ப்ரோ. அது நான் யோசிச்சு பேசணும் ப்ரோ. வால்யூம்ஸ் அதிகமாக வந்து உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் கம்மியா தான் இருக்கும். ஃபியூ ஆப்ஸ் கிராஷ் ஆகுதா? ரியல்மி 3 ப்ரோ யூஸ் பண்றாராம். ரியல்மி 3 ப்ரோ 2019ல இருந்து யூஸ் பண்றீங்கல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டரியை மாத்துங்க விக்னேஷ் ப்ரோ. 3 ப்ரோ வந்து அற்புதமான ஒரு போன். என்ன OnePlus 60 இருக்குல்ல ப்ரோ, அதோட பிரைமரி சென்சார் தான் இதோட பிரைமரி சென்சார். அந்த டைம்ல வந்து பார்ட் ஷேரிங் சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, 3 ப்ரோ வந்து ரியல்மிங்கிற ஒரு ஆல்ரெடி ரியல்மிக்குன்னு ஒரு இமேஜ் ஜெனரேட் ஆகுது. ரியல்மி ஃபர்ஸ்ட் போன் வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் டிசைன்ல ஓப்போனே போட்டு வரும். அந்த டைம்ல பீக்ல இருந்தது ரியல்மி 3 ப்ரோ வந்து பீக் கூட்டு போகுது. ரியல்மி 5 XT X2 லாம் பீக். ஏன்னா அது எஸ்டாப்லிஷ் ஆகிற டைம்னால வந்து நல்ல நல்ல போன் சுட்டானுங்க. ஆமா ப்ரோ, ஏ ஜென்ரேட் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே பாதியில விட்டுட்டு போயிடும் ப்ரோ. டைம் ஸ்டாம்ப் ஏ வந்து திடீர்னு பண்ணோம், திடீர்னு பார்த்தா வராது. எனக்கு மூடு இல்லைங்க. ஆமா, சரியான போட்டி வீடியோ மாசு அப்படின்னு சொல்லி ஒரு சில சொல்லியிருக்காங்க. அங்க எனக்கு அடி வாங்கி கொடுத்தது முடிவு பண்ணிட்டேன், வந்திருக்கீங்களா? அது ஆக்சுவலா வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்காக சொன்னது. X1 Pro user here, காமேஷ் ப்ரோ, நோ ப்ராப்ளம் so far, using it for nearly 3 months. அதாவது இதுல என்னன்னா ப்ரோ, நான் திரும்பி அதான் சொல்றேன், நமக்கு வந்து இப்ப X1 Proல பிரச்சனை இல்லை, இப்ப கௌதம் ப்ரோக்கும் பிரச்சனை இல்லை. யாரோ ஒருத்தர் பிரச்சனைன்னு வராருன்னு வைங்களேன், பொய் சொல்லாதான் நான் சொல்ல முடியாது. அவருக்கு ஏன் பிரச்சனைன்னு நான் வந்து இன்ஸ்பெக்ட் தான் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம், ஃபிக்ஸ் பண்ண. இப்போ ஒரு டூர் போறோம் ப்ரோ, எல்லாரும் சேர்ந்து போறோம், கிளாஸ்ல இருக்க 40 பேரும், அங்க போன இடத்துல தண்ணி குடிக்கிறோம். ஒருத்தனுக்கு மட்டும் காய்ச்சல் வருதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதே இடத்துல இருக்கலாம். நான் பாட்டுக்கு பொத்தாம் பொதுவா வந்துட்டு அவன் ஒருத்த மட்டும் போய் சொல்றானு சொல்ல முடியாது. சோ நான் இததான் வந்து காமேஷ் ப்ரோட்ட நிறைய தடவை சொல்ல ட்ரை பண்ணுவேன். நான் அவர்கிட்ட திரும்ப திரும்ப பொறுமையா சொல்லுவேன். ஏன்னா அவரு எப்படி ஒரு பாயிண்ட்ல சொல்றாரு, பட் நம்ம மல்டிபிள் பாயிண்ட்ஸ் வச்சு தான் பேசணும். ஆஸ் ஒரு நான் வந்து எப்பயுமே ரிவ்யூவரா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளால என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு வந்து இப்போ போக்கோ உங்க வீட்டுல பேட்டரி ட்ரெயின் ஆகுது, நான் வச்சிருக்க போக்கோ போன் எல்லாமே பேட்டரி ட்ரெயின் ஆகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாரு. இதுல என்னன்னா ஒரு பாயிண்ட் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். போக்கோ F1 இட் இஸ் நதிங் பட் Mi 8. ஆமா, ஆனா Mi 8ல AMOLED கொடுத்துட்டு இதுல LCD கொடுத்திருக்காங்க பாத்தீங்களான்னு சொல்லுவாரு. அது வந்து அந்த இடத்துல ஒரு விதண்டாவாதத்துக்காக சொல்லுவாரு. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, ஆமாஜி 50,000 ரூபாய் போன்ல கொடுத்து அதே விஷயத்தை 22,000 ரூபாய் போன்லயே கொடுக்கணும். நீங்க கொடுப்பீங்களா? யாராவது நம்ம பிராண்ட் வச்சு நம்ம கொடுக்க முடியுமா? அதுலயும் AMOLED, இதுலயும் AMOLED, அதுலயும் டிரான்ஸ்பரண்ட் எடிஷன், இதுலயும் டிரான்ஸ்பரண்ட் எடிஷன் எல்லாமே கொடுத்தா அவனுக்கு புரியல. அப்ப மேக்கிங் காஸ்ட்டுக்கே போன கூட மேக்கிங் காஸ்டோட கம்மி பிரைஸ்க்கு போன் விற்கிற மாதிரி ஆயிடும். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறது தான் இங்க வந்து முக்கியமான விஷயம். ஸோ எப்பயுமே ரொம்ப பெரிய புரிதல் தேவைப்படும் ப்ரோ, அது ஒரு ரொம்ப பெரிய பெயின். இங்க பாருங்க, ஆண்டனி ப்ரோ சொல்லியிருக்காரு, சிவா ப்ரோ, சாம்சங் லான்ச் அல்ட்ரா தின் S25 Edge 5.8 mm a month ago. After just a few months, Apple launched iPhone 17 Air 5.6 mm. Beat Samsung, but the question here is Samsung made the 17 Air AMOLED display since design and R&D start years back. While making the iPhone 17 Air display itself, Samsung already knew that it is 5.6 mm. Then why Samsung go for 5.8 mm S25 Edge? They could have designed S25 Edge for 5.5 mm and claimed the Samsung is the world's thinnest mobile. Is Samsung doing this for their business ethics? அப்படின்னா அப்படி கிடையாது ப்ரோ. இதுல ஃபர்ஸ்ட் மீனிங்ஃபுல்லா கொடுத்திருக்கானுங்கல்ல, இங்க S25 Edge மீனிங்ஃபுல்லா இருக்கு, கேமராஸ் இருக்குது ப்ராப்பர், கொஞ்சம் பெரிய பேட்டரி, 2 கேமரா இருக்கு, அப்புறம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு.
சோ இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட் சொல்லலாம். ஸ்பீக்கர்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணல. அப்புறம் அந்த போனை வளைச்சும் பார்த்தாச்சு, வளையல. ஆமா, ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி முக்கியம். அப்புறம் அவனும் டைட்டானியம் தான். சோ இதுல என்னன்னா 2 கேமரா பிளஸ் இத்தனை ஃபேக்டர்ஸ் வந்து உள்ள அப்ளை ஆகுறதுனால சாம்சங் தான் வின் பண்ணிச்சுங்கிறது எதார்த்தம். ஆனா இங்க என்னன்னா இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ல இவங்களும் ஸ்ட்ரக்சருக்கு ஏதோ பண்ணிருப்பாங்க. இப்ப ஜெரிக்கு தான் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஜோக்கா இருக்கு, அவர் பெரிய பிளஸ். நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்டா. we are expecting for this video னா நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் சொல்லட்டுமா, ஜெரிக் வந்து எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட வீடியோஸ் நிறைய நான் பாத்திருக்கேன். அவர் அதே மாதிரி OnePlus 13 பண்ண ஜோக் ப்ரொமோஷனும் பாத்திருக்கேன். அவர் வந்து அவர் ஞானியும் இல்ல, அதே சமயம் உத்தமரும் கிடையாது. அதான் ஞானி உத்தமர் ஒன்னா வச்சுக்கோங்க, இல்லாட்டி வந்து மோசமானவரும் கிடையாது. சரியா? அவர் என்ன பண்றாருன்னு நான் சொல்றேன். ஒரு தடவை ஒரு டிவைஸை பாராட்டிக்கிட்டே வருவாரு. இது நான் ஏன் ஞாபகம் வச்சிருக்கேன்னா அது எனக்கு பிடிக்கும். அந்த டிவைஸ் எப்படி ஆரம்பிக்கும்னா, நான் இதுக்கும் சொல்லிடுறேன். ஐபோன் ஏர் ஃபார் ஷூர் பெட்டு பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் ரிப்பேரபிள் போன். அந்த போனை ரிப்பேர் பண்ண வாய்ப்பே கிடையாது. அப்ப அந்த போன் என்ன பண்ணுவாங்கன்னா வாரண்டிக்குள்ள இருக்குது இல்லாட்டி கேர்பிளஸ்க்குள்ள இருக்குன்னா ஸ்வாப் பண்ணுவாங்க, புது போன் கொடுத்துருவாங்க, ஸ்வாப் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டிவைஸோட டிசைனை பார்த்ததுமே தெரிஞ்சு போச்சு. அதோட பேக் டோரை நீங்க ஓபன் பண்றது அவ்வளவு ஈஸியா இருக்குமா? ஃபர்ஸ்ட் கேள்வி. செராமிக் ஷீல்டு பேக் டோர் இருக்கு, நீங்க அதை ஓபன் பண்றீங்க, அது எந்த லட்சத்துல ஓபன் ஆகும்னு தெரியல. இதெல்லாம் தாண்டி அவ்வளவு தின் ஃபார்ம் ஃபேக்டர்ல அவன் மேக் சேஃப் இன்னும் ரீடைன் பண்றான். அது ஒரு கேள்வி இருக்கு. அதை தாண்டி உள்ள ஃபுல்லாவே ஒரே மெட்டல் பேட்டரி தான் இருக்கு. பேட்டரிக்கு வேற இந்த தடவை அவங்க அலுமினியம் எல்லாம் யூஸ் பண்ணாம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வேற அது வேற பெருமையா சொல்லிட்டு இருந்தான். ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா அவன் ஆப்ல க்ளோஸா ஃபாலோ பண்றான். சோ இப்போ இந்த இடத்துல எனக்கு பாயிண்ட் என்ன அப்படின்னா ரீப்ளேசபிள் இல்ல அப்படின்னு தெல்ல தெளிவா தெரியற மாதிரியான ஒரு டிசைன். பட் சாம்சங் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ரீப்ளேசபிள் இல்ல, ஆனா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ரிப்பேரிங் மெத்தடு. பட் ரிப்பேர் பண்ணலாம் அப்படி இருக்கும். பட் இது வந்து நான் ரிப்பேரபிளா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும், இப்போதைக்கு என்னோட கெஸ். ஓகே, சோ அப்போ வந்து நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா, அதான் என் கேள்வி. சோ இப்போ இதை பெண்ட் பண்ணும்போது பெண்ட் ஆகி உடையிலனே வைங்களேன், சரி உடையில சக்சஸ் தான், ஆனா ரிப்பேரபிலிட்டியில 0 ஆயிடுமே. அப்ப என்ன பண்ணுறது? அப்போ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. அப்ப இந்த கேள்விகளுக்கான பதில் யார் சொல்ல முடியும்? அப்ப என்ன ஆகுது, 1.25 லட்ச ரூபா கொடுத்து நான் அந்த போன் வாங்குவேன், பிளஸ் நான் ஒரு 20,000 25,000 கொடுத்து நான் கேர் பிளஸ் போட்டேன்னா 2 வருஷத்துக்கு இந்த டிவைஸை கொஞ்சம் பிரச்சனை இல்லாம யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் கேஸ் போடாம யூஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் ரொம்ப தின்னு லைட் வெயிட் எல்லாமே அட்வான்டேஜ் தான். ஆனா இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள். அடுத்து என்னன்னா ஆப்பிளுக்கு இருக்கிற நெருக்கடி என்னன்னா, எப்ப பாரு ஆப்பிள் ஏதாவது பண்ணா நீங்க ரொம்ப ஓவரா எதிர்பார்க்குறீங்க. ஆமா, எல்லாருக்கிட்டையுமே இப்படி எதிர்பார்த்துட்டே இருந்தா நம்ம கிளாஸ்லயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு பையன்ட்டே நம்ம எதிர்பார்த்தாலே அவன் பயந்துருவோம். நம்ம சும்மா அவன் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாலே ஐயோ எல்லாரும் எதிர்பார்ப்பாங்கன்னே அவன் பயந்து அந்த இதுலயே அவன் ஸ்கோர் பண்ண மாட்டான். இப்போ ஆப்பிளுக்கே எப்படி இருக்குன்னா, இந்த வருஷமே அவன் 2 கேமரா கொடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெரிய பேட்டரி கொடுத்துருக்கலாம். சரி எல்லாம் இந்த வருஷம் கொடுத்துட்டா அடுத்த வருஷம் என்ன பண்ண முடியும், இல்லாட்டி அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ண முடியும்? எல்லா பிராண்டுக்கும் இருக்கிற சேலஞ்ச் R2 அதுல வந்து நாங்க இது பண்ணிருக்கோம். எனக்கு ஆல்ரெடி ஒரு டவுட் இருக்கு, ஏரே 2 வருஷத்துக்கு ஒருக்கையோ இல்ல 3 வருஷத்துக்கு ஒருக்கையோ வருமோன்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. இல்ல அவனுக்கு தான் வருஷத்துக்கு 4 போன் விடணும்னு டார்கெட். கரெக்ட் ப்ரோ, 4 போன் விடணும். ரிட்டர்ன் ஆஃப் தி பிளஸ் இருந்தா என்ன பண்ணுவீங்க? இப்ப ஏர் இல்ல, ஏன்னா பிளஸ்லாம் இந்த 120 ஹெர்ட்ஸ் விட்டுருந்தானா சூப்பரா இருந்திருக்குங்க. அது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ப்ரோ. இந்த வருஷம் 17க்கும் 17 ப்ரோக்குமே வித்தியாசம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஆமா, ஓகேயா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் ப்ரோ மேக்ஸ்க்கு பிரச்சனை ஆயிரு சொல்றீங்க. கண்டிப்பா ப்ரோ மேக்ஸ்க்கு பிரச்சனை. நான் 17 பிளஸ்லாம் லான்ச் பண்ணா 17 பிளஸ் தான் எல்லாரும் வாங்க சொல்லிருவோம். ஏன்னா பேட்டரி சூப்பரா நிக்கும், பிரச்சனையே இருக்காது. அப்படியே 120 ஹெர்ட்ஸ்னாலுமே உங்களால ஓரளவுக்கு யூஸ் பண்ண முடிஞ்சிடும். ஏன்னா இந்த ஐபோன் 16 வந்து 60 ஹெர்ட்ஸ்லயே பேட்டரி நிக்கணும்னு புலம்பிட்டு இருந்தாங்க எல்லாம், 4 ஹவர்ஸ் தான் வருது அப்படின்ட்டு. இவன் வேற 120 ஹெர்ட்ஸ்ன்றான், இன்னும் வயிற்றுல புளிய கிடக்கு இங்க வருதா இருக்குது எனக்கு. அப்ப போதுக்கோங்களேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கும். அதனால இது பிராண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்கும் போது நம்மளோட அந்த பெயின் புரியும். ஏன்னா இப்ப அவங்களுக்கு என்ன இருக்கும்னா எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது, அவங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா டிவைஸ் சேல் ஆகணும். பட் கன்சியூமர் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னாலும் இருக்கலாம். எனக்கு தங்கத்துல ஐபோன் வேணும், உள்ள வயர் இருக்கணும், போனை பிரிச்சு போர்ட் வழியா அப்படி ஷேக் பண்ண வயரம் கொட்டணும் அப்படின்னு கூட நம்ம எதிர்பார்க்கலாம், 1000 எதிர்பார்க்கலாம். கரெக்ட் தான். பட் பிராண்டால என்ன டெலிவரி பண்ண முடியுமோ அதை அவங்க பண்ண முடியும். அப்ப அந்த இடத்துல அவங்க எப்படி மாட்டுவாங்கன்னா, அவனும் மனுஷன் தான், அவன் டீம்ல இருக்கிறவனும் மனுஷன் தான், அவனுக்கும் குடும்பம் இருக்கு. அவன் இப்போ 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி அவன் நல்ல போன் அடுத்த வருஷத்துக்கு பண்ணிடுறானே வைங்களேன், அவன் ஹெல்த் போயிருக்கும், நிறைய விஷயங்கள் முடங்கிரும். இது எல்லாத்துக்குமே நம்ம செலவு பண்ற கணக்கு எடுத்துட்டு வந்து போன்ல 1.5 லட்ச ரூபா நான் சொன்னா வாங்குவீங்களா? சோ பிராக்டிகலா நம்ம எல்லா ஆங்கிள்லயும் யோசிக்கணும். இந்த மாதிரி யோசிக்காததே பிரச்சனையை உருவாக்குதுன்னு எனக்கு தோணுது இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ல. டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். அடுத்து என்னன்னா, ட்ரூ மெனி டைம்ஸ் அமேசான் டெலிவரி த்ரோ நெக்ஸ்ட் ஹோம் ஆர் அதர் ஹோம் இன் சேம் ஸ்ட்ரீட், ஒன்லி யூஸ் பே ஆன் டெலிவரி ஒன்லி. அதுதான் இப்போ பண்றாராம். ஆல்ரெடி பே பண்ணிட்டா தூக்கி அடிச்சிட்டு போயிடுறாங்க. கடைசியா திரும்ப ஒரு சில இடத்துல பே ஆன் டெலிவரி போட்டா கேன்சல் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆள் இல்ல அப்படின்ட்டு கேன்சல் பண்ணிட்டு போயிடறான். ஆள் இருப்பாங்க, வரைய மாட்டேங்கிறான் அந்த ஏரியாவுக்கு. பே ஆன் டெலிவரில முடிஞ்சு போச்சு, கேன்சல், அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாருங்க அப்படின்றான். கரெக்ட் தான். ஏன்னா அது அமேசானுக்கு லாஸ் கிடையாது, இவனுக்கு லாஸ் கிடையாது, கஸ்டமருக்கு தான் லாஸ். ஏன்னா டீல் பிரைஸ்ல வாங்கி இருந்திருப்பாரு அவரு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான்.
ரைசன் சொல்லியிருக்காரு குட் 1 hour வீடியோ, சமைக்க போறேன், பர்ஃபெக்டா இருக்கு, ஃபினிஷ் குக்கிங், தேங்க்யூ, டைம்லி வீடியோ. அவர் ரெகுலரா கமெண்ட் பண்றவர் ரைசன் ரெட்மி. ஆமா. சோ அடுத்து என்னன்னா டெங்கோ, காக்கரோட் இவங்க எல்லாம் வந்து ரெகுலர் இருக்கா. ஆமா, அவங்க போட்டுட்டு தான் இருக்காங்க. சிவ சந்தோஷ் இவங்க எல்லாம் வந்து ரெகுலரா போடுவாங்க. ஆர்டி கேமிங் அப்படிங்கிறவர் வந்து அண்ணா நான் போக்கோ X4 Pro 5G யூஸ் பண்றேன் 2022ல இருந்து, ஸ்டில் குட், 67 வாட் சார்ஜிங் தான், 5G ஏர்டெல் சூப்பர், ஜியோ வேஸ்ட், நான் ஏர்டெல் நியூ சிம் வாங்கிட்டேன், ஜியோ 3 months 1 time தான் ரீசார்ஜ் பண்ணுவேன், அண்ணா ஐ எம் போக்கோ யூஸ், நெக்ஸ்ட் மை ஃபோன் போக்கோ தான் வாங்குவேன், ஸ்டில் மை போக்கோ 64 MP கேமரா நல்லா இருக்கு. போக்கோ ஹாப்பியா இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன். அந்த ஒரு மாதிரி எந்தூசியஸ்டா இருக்கவங்க எல்லாருமே போக்கோ போயிடுறாங்க அசால்ட்டா. ஏன்னா OnePlus அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரீமியமா காஸ்ட்லியா இருக்குன்னா போக்கோ வாங்கிடுறாங்க, சந்தோஷமா இருக்காங்க, லைஃப் செட்டில் அப்படின்றாங்க. கரெக்ட் தான். அதான் எனக்கு இதான் ப்ரோ, எல்லா பிராண்ட்லயுமே பிரச்சனை இருக்குங்க. அப்டேட்ஸ்ல எல்லா பிராண்டுமே கோளாறு பண்றவங்க இருக்கிறாங்க. பட் அது நம்ம ஒரு ஃபோன் யூஸ் பண்ணி ஒரு இது வந்துருச்சுன்னா இந்த ஃபுல் பிராண்டே தப்பு, எல்லாருமே இது தப்பு, இந்த பிராண்டே பாய்காட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு வைட் ஸ்ப்ரெடா எல்லாருக்குமே இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்க பாய்காட் சொல்லலாம். இல்ல ப்ரோ, ஒரு சப் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிருப்போம், இந்த வழியா நான் இந்த ரோடு வழியா போறேன், நான் விழுந்துட்டேன்றதுக்காக இந்த தெருவுல போற எல்லாருமே விழுவாங்கன்னு சொல்ல முடியாது. ரோட்லயே ஒரு டிஃபெக்ட் இருந்து ஒரு பெரிய பள்ளம் இருக்கு, பள்ளத்துக்குள்ள நான் உள்ள அப்ப எல்லாரும் உள்ள வாய்ப்பு இல்லையா, பிரேக் போடுறோம் தப்பிப்பாங்க, பிரேக் போடாதனால உள்ள விழ வேண்டியதான். இது வந்து ஃபேக்ட். ஆனா நான் போறேன், நான் நெக்கலா போறேன், இல்லாட்டி ஏதோ ஒன்று பண்றேன், ஏதோ சேட்டை பண்ணி விழுந்துடுறேன், அதே மாதிரி எல்லாரும் விழுணும்னு அப்படி எதிர்பார்க்க முடியும். ஸோ இதுதான் இங்க ஃபேக்ட். இதுதான் வந்து நம்ம நிறைய இடத்துல சொல்றது. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈவென்ச்சுவலி அப்படிங்கிறவர் வந்து ப்ரோ நான் S24 FE வாங்கலாம்னு இருக்கேன் ப்ரோ, பட் எல்லாரும் கிரீன் இஷ்யூ வருதுன்னு கன்ஃபியூஸ் பண்றாங்க, சாம்சங்கும் இதை சரியா அட்ரஸ் பண்ண மாட்டாங்க சொல்றாங்க, ஐ எம் ரியலி கன்ஃபியூஸ். என்ன ஹைலைட்னா S24 FE எதற்கு கிரீன் லைன் வரல, S24 FE வரலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க, சாம்சங் போனா வரலாம், பட் ஆனா உங்களுக்கு வந்து இமிடியேட்டா அது சொல்லி தர மாட்டாங்க. பட் ஆனா அது வைட் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா கன்ஃபார்மா அவனுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் கொண்டு வந்துடுறானுங்க. ஆனா என்ன ஒரு 1 month டிலே 2 month டிலே கழிச்சு தான் அந்த ப்ரோக்ராமே வருது. நீங்க அது வரைக்கும் உங்க கை காசை போட்டு செலவு பண்ணாம இருந்தீங்கன்னா போதும், ஃப்ரீயா மாத்திக்கலாம், 600 ரூபா முடிஞ்சு. கண்டிப்பா ப்ரோ. அடுத்து என்னன்னா இப்போ JSN அப்படிங்கிறவர் வந்து லாவா அக்னி 3 வச்சிருக்காரு, அப்டேட்டுக்கு அப்புறம் கிரீன் லைன் வந்துருச்சான். அவருக்கு வந்து டோர் ஸ்டெப் பிக்கப் உண்டு, நீங்க அவங்கள ரீச் பண்ணிட்டு இந்த மாதிரி கிரீன் லைன் வந்திருக்கு அப்டேட்டுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு உங்க டிவைஸ் வாரண்டில வேற இருக்கும்ல அது. ஆமா இப்பதானே வந்து டிவைஸ் ஃபோன் தான அது, 1 year கூட ஆகலன்னு தான் தோணுது. ஆமா, சோ அதனால நீங்க வந்து வாரண்டில தான் ப்ரோ இருக்கும். ஆமா ப்ரோ, நீங்க அலைய தேவையில்ல, அவனுங்க வாங்கிட்டு போயிடுவானுங்க. அப்புறம் Realme GT70 வாங்கலாமா இல்லனா வேற ஃபோன் வாங்கலாமா? என்ன விட வேற ஃபோன் GT70 GT7 இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபோன் ப்ரோ. ஆமா, ஆஹா ஓஹும் இல்ல, வேஸ்ட் ஃபோனும் கிடையாது, அதை விட நல்ல ஃபோன்ஸ் நிறைய இருக்கு, அதான் பிரச்சனை. இப்போ GT7 வாங்குவீங்களா Neo 10 சஜஸ்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டா நான் 39 சொல்லிடுவானே, அதே ரேட் தானே 35k வருது. 39 தான ப்ரோ ட்விஸ்ட். இப்போ 39 வாங்குற 35k க்கு Neo 10 ஓட டாப் எண்டே வந்துரும். அது ஓகே, கேமரா இருந்தா ஓகே, பட் ஆனா ஓவரால் நல்ல ஃபோனா வேணா 39 தான போக முடியும். அப்புறம் GT7 வேணாம், அதான் சொல்றேன் நானு. அதான் இல்ல அதான் சொல்றேன். அப்ப GT7 39 நோ பிரெயினருங்க அது என்ன பொறுத்த வரைக்கும். அவ பாருங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குங்கறேன். அதனால இந்த 70 GT7 இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம், அது வேணாம், வேற ஏதாவது டிவைஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஹவு டு ஃபைண்ட் குட் செல்லர் வீடியோ போடுங்க. குட் செல்லர் ஒன்னும் இல்லை ப்ரோ, நம்ம ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் நானும் கௌதம் ப்ரோவும் பேசியிருப்போம், அதான் லிஸ்ட். பட் அது தவிர வேற யாராவது வித்தாங்கன்னா கெட்டவங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்ம இப்போ ஒரு பொருள் வாங்க போறோம், அது இப்போ பார்த்துட்டோம் நல்ல பிரைஸ்ல இருக்கு அப்படின்னா 2 விஷயம். ஒன்னு, நம்ம டேரக்டா வந்து உடனே இமிடியேட்டா கஸ்டமர் சப்போர்ட் ரீச் பண்ணி இந்த செல்லர் கிட்ட நான் பொருள் வாங்க போறேன், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடலாம். ஏன்னா ஆப்பிளுக்குலாம் நீங்க செல்லர் கேட்டிருந்தீங்க ஃபிளிப்கார்ட்ல. ஆமா, ஆப்பிளுக்கு செல்லர்ஸே கம்மியா தான் இருப்பானுங்க. நீங்க ஆர்டர் போட்டா அவன் ஒருத்தன் தான் டெலிவரி பண்ணி ஆகணும். நீங்க ஓபன் பாக்ஸ் டெலிவரி பண்ணும்போது மட்டும் போனை சுத்தி முத்தி நல்லா பாத்துக்கோங்க, டஸ்ட் இருக்கா இல்ல ஏதாச்சும் மைக்ரோ ஸ்கிராச்சஸ் இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்படி இல்ல கிளீனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்தது புது போன் தான். ஆமா, அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஓபன் பாக்ஸ் டெலிவரி மட்டும் நீங்க கண்ணுல விளக்கெண்ண ஊத்தி ஒழுங்கா செக் பண்ணிக்கோங்க. அவன் கடமைக்கு ஓபன் மட்டும் தான் பண்ணி காட்டுவான், நீங்க தான் டிவைஸ் இன்ச்சு பை இன்ச்சு செக் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டானுங்க அவனுங்க. ஏன்னா ஓபன் பாக்ஸ் தானே, நீ ஏன் பார்க்கல அப்படின்னு தான் கேட்பான் அவன். Z9 யூஸ் பண்றாரா 1.5 years நல்ல போனுங்க, ஐகோ Z9 சூப்பர் போன். ஆமா, ஆனா இப்போ எப்படி இருக்கானா அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணல, கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, சாதாரணமா யூஸ் பண்ணாலே ஹீட் ஆகுது. மேபி நெட்வொர்க்கா கூட இருக்கலாம்ல, ஜியோ டிமென்சிட்டி வேற Z9 நெட்வொர்க்கும் ஒரு சைடு இருக்கும். அது எப்ப ஒரே கோளாரா தான் இருக்கு சில விஷயங்கள்லாம். 5 லாரியை விட அதிகமா மோட்டோ காசு போட்டிருக்கான் பெய்டு கேம்பெயின்ல, எவ்வளவு பெய்டு வீடியோஸ். அப்படியா ப்ரோ? ப்ரோ நேத்து ஃபுல்லாவே மோட்டோ வீடியோஸ் தான் ப்ரோ. இந்த மோட்டோட அந்த ஃபிளிப் போன் வந்துச்சுல 50,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு, அது இப்போ 40,000 ரூபாயா, அதுக்கு ப்ரொமோஷன் வந்துருக்குது. ஒரு பையன் கேட்டான் என்கிட்ட, செகண்டரி போன் யூஸ் பண்ணலாமான்னு. செகண்டரியா போனே வேணாண்டா அமைதியா இருந்தேன். அவன் என்ன கேட்டான், எட்ஜ் 60 வாங்கட்டுமான்னா. அது என்ன அது அதுதானே எட்ஜ் இல்ல அது என்னன்னு சொல்லுவா, ரேசர் 60 வாங்கட்டுமான்னா. நான் சொன்ன ஃபர்ஸ்ட் டே அதுல ப்ராசர் என்னன்னு பத்தி இல்ல, நான் செகண்டரி போன் யூஸ் பண்ண போறேன்னா. வேணாண்டா, சிக்னலே வராது, அப்புறம் என்ன செகண்டரி போன் ப்ரோ. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் வந்து இது சும்மா ரேசர் 50 வச்சிருந்த போது பேட்டரி சுத்தம் பண்ணிக்கலாம், 3 hours SOT சொல்லிட்டு இருந்தீங்க. க்ளோஸ் பண்ணி ஓபன் க்ளோஸ் பண்ணாலும் அதே பேட்டரி,
ஓபன் பண்ணா அதே 3 இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஓப்பனா சொல்றேனே, இந்த பட்ஜெட்டுக்கு 2 விஷயம் பண்ணலாம். 2மே ரிஸ்க் தான். ஒன்னு ஃபிளிப் 6 கிடைக்கும் செகண்ட்ஸ் மார்க்கெட்ல 40,000 ரூபாய்க்குள்ளே ஈஸியா வாங்கிட்டு போயிடலாம். 35,000 40,000 கிடைக்கும். சரியா? செகண்ட் புது போன் இன்ஃபினிக்ஸ்ல ஃபிளிப் இருக்கு, அத கூட ட்ரை பண்ணிட்டு போயிடலாம். என்னதான் அது இந்த சேல்ல கன்ஃபார்மா அடிமட் ரேட்டுக்கு வருங்க, 30,000 ரூபாய்க்கு வரும். அதுல அப்படி என்னதான் பண்ணிருக்கான் அவன் சாஃப்ட்வேர் லெவல்ல. டெக்னோவோ விடுவான், டெக்னோவோட ஃபிளிப் வரும். டெக்னோ ஃபிளிப் கூட யாரோ கட்டிடுவோம். இன்ஃபினிக்ஸ் புதுசா விட்டு வச்சிருந்தான் 8050 ப்ராசஸர். அதுவும் கொஞ்சம் கோலார் ப்ராசஸர் தான், ஆனா கண்டிப்பா 7400 பெட்டர். ஆமா, நீங்க ஏர்டெல் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபிளிப் போன் வாங்கிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது மோஸ்டா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிக் பில்லியன் டேஸ்ல நான் ஃபோன் வாங்கலாம்னு இருக்கேன். மை ஆப்ஷன் வாஸ் எட்ஜி 60 ப்ரோ, ஐகோ நியோ 10, விச் ஒன் ஐ ஷுட் பிரைன்னு சொல்லிட்டு முத்தமிழ் செல்வன் சொல்லியிருக்காரு. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, எட்ஜி 60 ப்ரோ பக்கம்லாம் யாருமே ஒதுங்க கூடாதுன்னு அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க. நியோ 10 தான் ப்ரோ, மாடரேட் கேம்லாம் கண்டிப்பா நியோ 10 தான். நியோ 10 போயிருங்க ப்ரோ, செட்டில்டு, நல்ல போன் அது. ஈவன் அந்த K13 டர்போவே அது போட்டுருச்சு, ஏன்னா ஸ்டேபிளா இருந்துச்சு, ஹீட்டிங் அந்த அளவுக்கு ஆகல, ஸ்டேபிள் ஃப்ரேம் ரேட் கொடுத்துச்சு. கேமிங் போன் விட்டு K13 டர்போலாம் அவனுங்களால அந்த தெர்மல்ஸும் இதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது ஃபேன் இருந்துமே வந்து பெரிய டிஃபரன்ஸ் சுத்தமா இல்ல. இவன் வந்து Q1 வச்சு இன்டர்போலேட் பண்ணிட்டு போயிடுறான், மாஸ் பண்ணிட்டு போயிடுறான் ஐகோ நியோ 10. இங்க பாருங்க, சுர்காந்த் அப்படின்றவர் வந்து சிவா ப்ரோ, ஐ நீட் சம் அட்வைஸ் அபவுட் த ஃபோன் சிக்னல். Right now I am using physical Airtel SIM in iPhone 11 in Bangalore. We are building a house outside the city. Whenever I go there, I stop at a T. About 1 kilometer from the shop, my phone signal drops completely. Even at the shop where my phone shows full signal bar, I can't make UPI payment. I checked the coverage map and it seems that the strong signal is only on the main roads. As soon as I turn onto small side road, it disappears. I am thinking of getting BSNL SIM and converting my Airtel into an eSIM. My question is, will switching from a physical SIM to eSIM improve my signal strength in the area or it is இல்ல ப்ரோ, இன்னும் கொஞ்சம் மோசம் தான் ஆகும். அதெல்லாம் eSIM தான் கோளாரே. ஆக்சுவலா நிறைய பேர் அதான் சொல்றாங்க, eSIM போட்டதுல இருந்து சூடாகுது, ரொம்ப சிக்னல் ஆஃப் பண்ணி. அதனால வந்து eSIM போறது கொஞ்சம் ரிஸ்க். ஆமா, பேக்கப்க்கு BSNL வச்சுக்கிறது தப்பிக்கிற முறை தான். அண்ட் மோரோவர் ஐபோன்ல வந்து நெட்வொர்க் கொஞ்சம் கோளாறு தாங்க, ஏன்னா அதுல நீங்க எதிர்பார்க்குற ஸ்ட்ரென்த் வராது, ஏன்னா அது நம்ம ஊருக்காக பண்ண போனே கிடையாது. அது தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சா இந்த சேல்ல வந்து 11 தூக்கி போட்டு 16 50,000 ரூபாய்க்கு வருதுல, அதை வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்க, BSNL அப்படிங்கிறது தான் பேரு. ஐ எம் யூசிங் போக்கோ F7, ஸ்டில் பேட்டரி இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணல போல, கிவிங் 7 to 8 hours only for normal use. பட் இந்த 7 to 8 hours அப்படிங்கிறது வந்து SOT ப்ரோ, ஆனா நீங்க யூஸ் பண்றது 36 ஹவர்ஸ்ங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டு 36 மணி நேரம் கழிச்சு தான் அது ஓகே, ஸ்டாண்ட் பை நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ இதே 36 மணி நேரத்துக்கு ஒரு பையன் வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்காப்ல மெயில்ல, நான் அதை வீடியோ எடுத்து வச்சிட்டேன். அன்னைக்கு இந்த வீடியோக்கு முன்னாடி அது வந்துரும் போட்டுருக்கு. அதுல 13.5 மணி நேரம் 14 மணி நேரம்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல எனக்கு கேள்வி என்னன்னா, ஸ்கிரீன் ஆன் வந்து 13 ஹவர்ஸ்க்கு மேல இருந்தது, 13 hours 50 minutesலாம் இருந்தது. ஸ்கிரீன் ஆஃப் வந்து 1 day 2 hoursலாம் இருந்தது. அப்ப என்ன அர்த்தம்? கிரேசி பேட்டரி லைஃப் தானே. சோ அதனால வந்து என்ன ரீசன்றதை நம்ம கண்டுபிடிக்க முயற்சி பண்ணோம். கரெக்ட். BSNL பேர் வச்சிருக்கனால நீங்க ஒருவேளை BSNL சிம் யூஸ் பண்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன். BSNL சிம்மே உங்க ஏரியால கொஞ்சம் இந்த கோளாறுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். சோ நம்ம அதையும் கொஞ்சம் யோசிக்கணும், அட்ரஸ் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா RD கேமிங் அப்படிங்கிறவர் வந்து, அண்ணா போக்கோ Airtel 5 சூப்பர் பட் ஜியோ நெட்வொர்க் வெரி பேட். ஏர்டெல்ல 5G நல்லா இருக்கும், ஜியோ 5G வருது போது 2024ல 5G ஸ்டார்டிங்ல வெரி குட், போக போக ஜியோ 5G ஸ்பீடு வெரி பேட். ஓகே, அதனால நான் ஏர்டெல் 5Gக்கே மாறிட்டேன். இது வந்து ஒரு ஃபீட்பேக் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அப்புறம் சிங்கம் களை இறங்கிடுச்சு அப்படின்னு காமிஸ் ப்ரோ ஃபேன்ஸ். இன்சர்ட் போட்டு பார்த்து இல்லையே, இனிமே பார்ப்பீங்க. கட் பண்ணி தானே பார்த்துருக்கீங்க, இன்சர்ட் போட்டு பார்த்தது இல்லையே. ஏன் ஏதோ வேற வீடியோ வந்து எதை எடுத்துட்டு வந்து போட்டிருக்கானா? கிளிக் பண்ணுவோமா? இதுல அப்படி ஓபன் ஆகுமா ப்ரோ? என்னது ப்ரோ? மேன்ஸ்ல ஓபன் ஆகாதோ? இல்ல ஓபன் ஆகுமே, வீடியோ ப்ளே ஆகணும்ல அதுக்கு. ஓ வந்துருச்சு. எஸ்ஆர் கேட்டதா இது போகுது. இமக்கனவுக்கு அனுப்பி வைக்கிறீங்க. எவ்வளவு அழிக்கிறது, டிலைட் பண்ணி எவ்வளவு பண்றது வராது. ஐயோ எஸ்ஆர் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான். ஆமா, சோ அவனுக்கும் ஜாலியா இருந்திருக்கு. தூக்கிட்டுமா? ஆமா, இது வேற ப்ரொடெக்ட் ப்ராமிஸ் 79 rupees ஃபேக் கார்டு. ஆமா, இது ஆக்சுவலா நடக்குதுங்க. நான் இப்போ ஒரு பட்ஸ் கூட வாங்கினேன். இன்னொன்னு என்னன்னா, நீங்க வாங்குற ப்ராடக்ட் கீழே வந்து ஒரு செக் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், ஓடிபி இருந்தா தான் கொடுக்குற மாதிரி ஓப்பன் பாக்ஸ் இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க, அது நல்லது. அது இருக்கிறது. CMF Phone 2 Pro டீசென்டான ஃபோன் ப்ரோ, சரியா? ரொம்ப சூப்பர்னு சிலர் சொல்லலாம், ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃபோன் என்னன்றது. அது சிங்கிள் ஸ்பீக்கருங்க, அதை நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக்கெட் குள்ள இருந்துச்சுன்னா ஃபோன் அடிச்சா கேட்காது சவுண்டு, அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஸ்பீக்கர் வந்து ஓலாம் கிடையாது. ராவன் இது போதும், இன்னும் 6 monthsக்கு இது ரீவேச் பண்ணலாமா?
காமேஷ் ப்ரோ சொல்றது கரெக்ட் தான். ஐ ஒன்ஸ் வாண்டட் டு பை வயர்லெஸ் கீபோர்டு ஃபார் ஒர்க் ஃப்ரம் ஹோம். அமேசான் நவ் அண்ட் ஃபிளிப்கார்ட் மினிட்ஸ்ல சர்ச்டு நோ ஆப்ஷன்ஸ் ஃபார் ஏர்லியர் டெலிவரி. ஐ செக்டு பிளிங்கிட் அண்ட் ஜெப்டோ. ஐ சா லேப்கேர் கீபோர்ட் அண்ட் மவுஸ் ஃபார் 399 only. It is working well for more than a year. I also checked the offline shops and they are quoting MRP price for all products. ப்ரோ கரெக்ட் தான் ப்ரோ. நீங்க எந்த ஏரியால இருக்கீங்கிறது ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல. நான் இப்ப கடையத்துல உட்காந்துருப்பேன், எனக்கு அமேசான்ல கூட வந்துடும். நான் எப்படி ஜெப்டோவை பார்ப்பேன்? ஆமா, சிட்டில இருக்கிற அட்வான்டேஜை மட்டும் ஃபிளெக்ஸ் பண்ணி காமிச்சிட்டே இருந்தா போதுமா? நான் யதார்த்தமான ஆளுங்களுக்கும் நான் யோசிக்கணும்ல. அது மட்டும் இல்ல, ப்ராடக்ட் அவைலபிலிட்டியில உங்களுக்கு அதாவது நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல படுத்துருது ஜெப்டோ எல்லாமே படுத்து தூங்குது. அது மட்டும் இல்ல, இன்னொரு ட்விஸ்ட் சொல்றேன். நான் வந்து அமேசான்ல எல்லாம் ஆம்பிரன் ஆங்கர் இதுல சில சமயங்கள்ல அப்டேட் இது பார்ப்பேன், டீலு. அவங்களோட பவர் பேங்க 699 பாத்திருக்கேன். இதுல ஊர் பேரே தெரியாத பவர் பேங்க நான் 899 கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. எதுக்குங்கிறேன் நான். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல அந்த பிராண்டு. இப்போ அர்பன் அப்படிங்கிற பிராண்ட் நம்ம பார்த்து பழகிருக்கோம் சில வருஷமா, அதுவும் சென்னை பேஸ்ட் தான். அதே மாதிரி ஜெப்ரானிக்ஸ் யாரான்னு பார்த்தா ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து எல்லாமே சென்னை ராயப்பேட்டை. அப்போ இவங்க எல்லாருமே வந்து சென்னை பேஸ்ட் பிராண்ட்ஸ். இவங்கள்தையாவது அட்லீஸ்ட் ஜெப்டோல இருந்ததுன்னா நான் தைரியமா வாங்கலாம். அதுவும் பெருசா ஸ்டாக் இருக்கிறதுல ஊர் பேர் தெரியாதெல்லாம் ஸ்டாக்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஊர் பேர் தெரியாதவங்க எல்லாம் வந்து பிளிப்கார்ட் அமேசான்ல மத்தவங்க கிட்ட கம்பீட் பண்ணி விற்க முடியல. ஆனா இப்ப ஜெப்டோல வேற யாருமே இல்லைன்னா நான் வந்தேன்னா நான் மட்டும் தான் இருப்பேன். அப்ப நான் தான் விற்பேன். இந்த ஆங்கிள் யோசிக்கணும்ல. அப்ப இப்ப நான் இதை சொல்றதுனால நான் கெட்டவனா? இதான் என் கேள்வி. நான் வந்து எதையுமே ஹேட் பண்றதா சொல்ல, பாசிபிலிட்டி பத்தி பேசுறேன். ஏன்னா இப்ப என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்க நான் போறேன்னா நாகர்கோயில் போவேன், அப்புறம் பாத்தீங்கன்னா நான் தென்காசி போவேன், தென்காசியில குக்கிராமத்துக்குள்ள போவேன், அடுத்து விருதுநகர் போவேன், விருதுநகர் டவுன்ல இருந்தா பரவாயில்ல, விருதுநகர்ல அப்படி கிராமத்துக்குள்ள போவேன். அப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரியே வராது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ இந்த இடத்துல நான் எப்படி போயிட்டு நான் அந்த இடத்துல போயிட்டு எப்படி நான் இதெல்லாம் செக் பண்ண முடியும்? அப்போ நம்ம சிட்டில இருக்கும்போது என்ன ஆகுது, நம்ம ஒரு சில அட்வான்டேஜஸ் என்ஜாய் பண்றோம். அந்த அட்வான்டேஜ்லயே நான் கேள்வி கேட்கறேன். கரெக்ட், நீங்க இப்ப பாத்தீங்க உங்களுக்கு வந்தது கரெக்ட். நான் இப்போ இதே மாதிரியான ஒரு சர்ச்சை அமேசான்ல போடுறேன், பிரைம் மெம்பரா போடுறேன்னு வைங்க. சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து என்ன ஆகும்னா ஒரு 3 hours டெலிவர் ஆகும். நான் அன்னைக்கு ஒரு நாள் அதனாலதான் அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன், ஒரு ஹெட்செட் ஒன்று ஆர்டர் போட்டேன். காலையில ஆர்டர் போட்டேன், 8 மணி இருக்கும். டெலிவரி வந்து எனக்கு என்ன போட்டுருந்ததுன்னா 9 to 12 அப்படின்னு போட்டுருந்தது, 9 AM to 12 PM. அதே மாதிரி அன்னைக்கு ஒரு 11:30 அதை டெலிவர் பண்ணாங்க. கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 3.5 மணி நேரத்துல டெலிவர் ஆச்சு. சோ அது எனக்கு பிரச்சனை இல்லைன்ற பட்சத்துல ஓகே. பட் எனக்கு இமீடியட்டா வேணும்னா வேற வழி இல்லதான், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அது எல்லா ஊருக்கும் அப்ளை ஆகுமா? இதான் என் கேள்வி. சிட்டில இருக்கிற நம்ம இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு வாதம் பண்ணலாம். பட் கிராமத்துல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கிறதான் கேள்வி. அவரு உங்களை பேச விட மாட்டாங்கிறாரு, குள்ளேயே வர மாட்டேங்கிறாரு. அவரு எப்பயுமே அப்படிதான் கௌதம் ப்ரோ. நீங்க தானே அவங்களோட செகண்ட் அக்கௌண்ட்? நான் என்ன வீடியோவே பார்க்கல, நைட்டு தாங்க போய் பார்ப்பேன். ஓகே, ஏன்னா அது சில டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்க இருக்கும். அவர் வந்து நான் திரும்பியே சொல்றேனே, நான் காமேஷ் ப்ரோட்ட தான் சொன்னேன், ப்ரோ நீங்க ஒரு கன்சியூமர் பாயிண்ட்ல இருந்து பேசுறீங்க, நான் தப்பு சொல்லல, நானும் கன்சியூமர் பாயிண்ட்ல இருந்து பேசலாம். ஆனா சில சமயங்கள்ல நான் எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. நான் வந்து சிம்பிளா சொல்லணும்னா, நானும் ஒரு டைம் என்ன யோசிச்சேன்னா, என்னடா இது குப்பை போன், இந்த போனை போய் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரெட்மி 14C எல்லாம் இப்ப யார் கேட்டா அப்படின்னு தோணுச்சு. ஆமா, போய் சார்ட் பாக்குறேன், இதேதான் சாம்சங் கிட்டீங்க, இப்ப S24 Ultra விட்டா நீ எதுக்கடா A16 விடுற அப்படின்னு கேட்க தோணும். பார்த்தா உலகம் எங்கும் A16 தான் விக்குது. அப்ப அவன் பொழப்பா பாப்பானா, இல்லாட்டி சிவான்னு ஒருத்தர் இருக்காரு ரொம்ப நல்லா வரான், ஊருக்குள்ள ரொம்ப நல்லவர், அதனால அவர் சொல்லிட்டாரு நீ A16 விடக்கூடாது அப்படி இருப்பானா? அவன் பொழப்பதான் அவன் பார்க்க முடியும். அவனை நம்பி எவ்வளவோ எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. சோ அவங்க பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்ளை ஆகுதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க தான் களத்துல போய் பாக்குறாங்க. இதேதான் பாலிடிக்ஸ்லயும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லிட்டு யாருனாலும் என்னன்னாலும் பேசலாம். நிஜமாவே அந்தந்த ஏரியால லோக்கல்ல என்ன மாதிரியான நிலவரம் இருக்குங்கிறது லோக்கலா இறங்கி வேலை பார்க்குற ஒரு சில தொண்டர்களுக்கு தான் தெரியும். ஆமா, அதேதான் இங்கேயும். சோ அதனால பிராண்டுன்னு பார்க்கும்போது யூடியூப்ல வீடியோ போடுறேன்னா என்னாலேயே பெருசா கரெக்டான டேட்டா பேச முடியாது. அப்போ ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமரால பேச முடியுமான்னு கேட்டீங்கன்னா சத்தியம் முடியாது. இந்த ரிப்போர்ட் ஏன்னா ஒரு டிவைஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுல இன்னொரு ஜோக் ப்ரோ, இந்த ரிப்போர்ட்லாம் இருக்கு இல்லையா, ஐடிசி ரிப்போர்ட், எல்லா ரிப்போர்ட்டும் இவங்களே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி டேட்டா எடுக்கிறாங்கன்னு கேட்டா அவங்களாலே கரெக்டா பதில் சொல்ல முடியாது. ஆமா, எங்க ஃபேக்டரியில இருந்து வெளில போயிருச்சுங்க அவ்வளவுதான் வித்துட்டோம் அப்படியே போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த எலெக்ஷனுக்கு கூட தான் பாப்பீங்க நீங்க, போல் எக்ஸிட் அது இதுன்னு போடுவான், எக்ஸிட் போல் அதுன்னு போடுவான். எந்த பேசிஸ்ல போட முடியும்? எத்தனை பேரை நீங்க கேள்வி கேட்டீங்கன்னு கேட்டா பதிலே வராது. சரியா? அதெல்லாம் இல்ல, நாங்க ஒரு சாம்பிள் நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வைங்களேன், ப்ராபபிலிட்டி சாம்பிள் யோசிச்சு பாருங்களேன். இதை நான் நிறைய பேர்கிட்ட கலாச்சிருக்கேன். நான் இப்போ ஒரு சேனல், நம்ம சேனல் இருக்கு, நம்ம சேனல்ல வந்து நான் அதிகமா பிக்சலை பத்தியும் சாம்சங் பத்தியும் கவர் பண்றேன்னு வைங்க. அப்ப பிக்சல் சாம்சங் யூசர் நம்ம சேனல் அதிகமா இருப்பாங்கன்னு வைங்க. இப்போ பெஸ்ட் பிராண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பிக்சல், சாம்சங், ஆப்பிள், ஷாமி, விவோ, ஓப்போன்னு சொல்லி ஒரு 8 ஆப்ஷன் கொடுங்க. நம்ம ஆளுங்க தான் நமக்கு தெரியுமே சாம்சங் பிக்சல் யூசர்ஸ் தான் அதிகமா சாம்சங் தான் ஓட்டு போடுவாங்கன்னு ஆயிடுது, பச்சையா தெரிஞ்சிடும். ஐராபின் ப்ரோ இருக்காரு,
அவர் வந்து பொதுவாவே ஆப்பிள் பத்தி மட்டும் தான் பேச போறாரு. 99.9% கிருமிகள் சரியா? அவர் இப்ப அங்க போய் போடுறாரு ஆப்பிள், சாம்சங், கூகுள் போட்டா ஆப்பிள் தான் ஃபர்ஸ்ட் வரும். வரும் ப்ரோ. இதே மாதிரி தான் இந்த கட்சி சேனல் நடத்துவாங்க, எனக்கு சிரிப்பா வரும். அவங்க போல் நடத்துவாங்க. உனக்குலாம் அறிவு இருக்கா? உன் சேனல்ல உன்னோட கட்சியை பிடிச்சவன் தான் உன் சேனல் வீடியோ பார்க்க போறான். பெரும்பாலும் ஓட்டு எதுக்கு விழும்? உன் சேனல்ல நீ எதை பத்தி பேசுறியோ அந்த கட்சிக்கு தான் உள்ள போகுது. இந்த கதை தான் வந்து எல்லா இடத்துலயும் நடக்கும். அதனால இதுதான் ஆத்தென்டிக் டேட்டான்னு நினைச்சா நம்மள மாதிரி ஏமாளி வேற யாரும் கிடையாது. இப்ப நான் அந்த சேனல் மட்டும் பார்த்துட்டு, இப்ப இந்த சேனல் மட்டும் பார்த்துட்டு இந்த வருஷத்தோட பெஸ்ட் போன் சிவானா சேனல்லே சொல்லிட்டாங்க சாம்சங் தான் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. நிஜமாவே பெஸ்ட் போன் என்ன அப்படிங்கிறது களத்துல போய் பார்க்கணும். அந்த டேட்டா எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த டேட்டா யார்கிட்டயுமே ப்ராப்பராகவும் இருக்கு. அதான் ரியாலிட்டி. ஸோ அதனாலதான் எப்பயுமே வந்து நான் சொல்லுவேன், உண்மை கசக்கும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன அக்செப்ட் பண்ண வேண்டியதா இருக்கு? எனக்கு தெரியாதுங்க, தெரியாதுன்னு சொல்றதை வந்து நம்ம ரொம்ப கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறோம். தெரியாதுன்னு சில இடங்கள்ல சொல்றது ரொம்ப நல்லது. ஆமா, தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்றதுதான் சேஃப். நம்மளா ஒன்று அடிச்சு விட்டு போனோம், என்னைக்காவது ஒரு நாள் ஆக்சுவல் டேட்டா கிடைச்சதுன்னா மாட்டிப்போம். ஆமா, அசிங்கமா போயிடும். இல்ல நம்ம சொல்லி தெரியாதுன்னு சொல்லிவிட்டு தெரியாம சொல்லாம சொல்லிட்டு கஸ்டமர் வந்து கஷ்டப்பட்டாங்கன்னா அது நீங்க ஒரு மெத்தட் சொன்னீங்களா? அது ப்ரோ ஃபிளிப்கார்ட்ல வந்து ஏதோ ஒரு ஆஃபர் சொன்னீங்களே 899க்கு Z2 புல்லட் 50% ஆஃப். மதியானம் 12 மணிக்கு அந்த சூப்பர் காயின் ஏதோ வருது ப்ரோ. அதுல பாத்தீங்கன்னா இருக்கு AKL ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காரு. நெக் பேண்ட் ஒன்னு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு. 2000 ரூபாய் சும்மாவே 2000 ரூபாய்க்கு புல்லட் Z2 NC கிடைக்கும். பட் இவரு சொன்னதெல்லாம் கிரேசியா இருக்கு. ஒருத்தர் போட்டுருக்காரு 899 வாங்கினேன்னு. அதெல்லாம் வந்து அது பேர் வந்து ஃபிளிப்கார்ட் சூப்பர் சேலர் சம்திங் போடுறாங்க. டெய்லி 12 மணிக்கு நடந்துட்டு இருக்குது. இப்போ ஒரு வாரமா நடந்துட்டு இருக்குது. எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு 50% கிட்ட ஆஃபர்ல வருது. அடுத்து பாருங்க, விக்கி அப்படிங்கிறவர் வந்து தாராளமா வாங்கலாம் ப்ரோ. அந்த நண்பர் உங்களுக்கு உதவி பண்ணுவாருன்னா வாங்கலாம். இப்போ துபாயில இருந்து நான் ஒரு S25 அல்ட்ரா வாங்குறேன்னு வைங்களேன். இப்போ அஸ்வத் வந்து குவைத்தில் இருக்கான். நான் குவைத்துல இருந்து ஒன்று வாங்கினேன்னா எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, குவைத்துல இருந்து யாராவது இங்க வரும்போது அவங்க கிட்டே நான் டிவைஸ் பிரச்சனை போது கொடுத்து விடலாம். ஆனா வாரண்டி நான் இங்க இருக்கிற சாம்சங் ஸ்டோருக்கு அலைஞ்சே நான் செத்துறேன். இதுல நான் இங்க இருந்து குவைத்துக்கு கொடுத்து விட்டு அங்க வாரண்டி டக்குன்னு கிளியர் ஆயிடும். இங்க இருந்து குவைத்துக்கு போறதுக்கு ஒரு நாள், குவைத்துக்கு போயிட்டு அங்க இருந்து யாராவது வரணும். ஆமா, அவங்க எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணோம். ஒரு மாசம் கூட ஆகலாம். சோ இந்த இடத்துல வாரண்டி வேர்ல்டு வைட் சூப்பரா இருக்கு. இந்தியால கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சர்வீஸ் சென்டர்ல கொஞ்சம் கேவலமா தான் ட்ரீட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இங்க வந்து என்ன வேணா நான் போராடி சண்டை போட்டு ஒரு 10 நாள்ல வாங்கிட முடியும். பட் நான் அப்ராட் யூனிட் வாங்கிட்டு அதுக்கு நான் கேர் மாதிரியான விஷயங்களுக்குள்ள போக முடியாது. ஆமா, அது தெரிஞ்சு வாங்குறது இருந்தா பிரச்சனை இல்லை. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மாத்தி மாத்தி போடுவாங்க இப்படிதான். இவர் அவரை பேச விட மாட்டாரு, அவர் இவரை பேச விட மாட்டாரு. எது பெருசுன்னு அடிச்சு காட்டுங்க. ஆமா, இவர் யார பேச உள்ளன்னு எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க. ஆமா ப்ரோ, இந்த இடத்துல ஒரு சில ஃபேக்ட் இருக்கு ப்ரோ. நீங்க பாட்டுக்கு இப்ப யாரையாவது அடிக்கிறீங்கன்னு வைங்களேன், நான் சைட்ல நின்னுட்டு அடிக்கிறத நான் என்டர்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா அது கரெக்டா இருந்ததுன்னா நான் அடிக்கிறத என்டர்டெயின் பண்ணலாம். ஒரு திருடனை பிடிச்சா அடிச்சா நான் என்டர்டெயின் பண்ணலாம். நீங்க பாட்டுக்கு ஒரு பிராண்டை டிஃபேம் பண்ணுவீங்க. அந்த இடத்துல வந்து நீங்க எக்ஸாக்ட் டேட்டா கொடுங்கன்னு சொன்னா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னா எல்லாரையும் கூட்டு வாங்கன்னு நான் அடுத்து அப்ப எல்லாரும் கூட்டு வர முடியுமா? பிகாஸ் ஃபியூ டிவைசஸ் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாதுங்க. அதுதாங்க. ஏன்னா பெரிய பிராண்ட் நிறைய யூனிட் சேல் பண்றாங்க. ஒண்ணுல சிம்பிள் ப்ரோ, நான் உங்ககிட்ட சொன்னேனே, இப்போ நான் டேட்டா இல்லாம ஆப்பிள் வந்து ஒரு வேஸ்ட். அவங்க வந்து ஜோக் இருக்கு ப்ரோ. ஆப்பிள் வந்து குளோபலா இப்போ நம்ம OnePlus எக்ஸாம்பிள் நத்திங் எக்ஸாம்பிள் கொண்டாடலாம். ஓகே, நத்திங் ஃபோன் 3 பண்றதுக்கு ஏன் சேலஞ்சிங்கா இருக்குன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கம்மி. ஆமா, அப்ப அவங்க மேக்கிங் காஸ்ட் அதிகம்னு சொன்னாங்க. கண்டிப்பா. அப்போ உலகத்திலேயே அதிகமா விக்கிறது ஆப்பிள் 17 சீரிஸ். அப்ப எவ்வளவு மில்லியன் செய்வான்? அப்ப அவனுக்கு மேக்கிங் காஸ்ட் கம்மியா இருக்கும். அப்ப அவனுக்கு மார்ஜின் எவ்வளவு அதிகம்? ரீசெண்டா கூட வந்துச்சு, ஒரு ஐபோன் பண்றதோட காஸ்ட் வந்து $300 தான். ஆனா விக்கிறது எவ்வளவு விக்கிறான்? $1200, $1000. சரி, ஏதோ ஒண்ணு ப்ரோ. இப்ப இது வந்து பச்சையா தெரியுது தானே. இங்க யாரும் கேள்வி கேட்க ஆள் இல்ல. ஆப்பிள் கேட்க மாட்டாங்க. என்னதான் கேட்க மாட்டோம். சரி, இது இப்போ இந்த டேட்டா இருக்கு இல்லையா, இந்த டேட்டாவை வேலிடா நான் வந்து பண்ணா ஓகே. அதை விட்டுட்டு ஆப்பிள் வந்து இவன் ஏன் இது மாதிரி விற்கிறான்? இப்போ $300 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மேக்கிங் காஸ்ட், அதுக்கப்புறம் ஷிப்மெண்ட் ஒரு ஃபேக்டர் இருக்கு, ஆப்பிள் சப்போர்ட் இருக்கு, நிறைய ஃபேக்டர்ஸ் வரும், டாக்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். ஸோ அதெல்லாம் சேர்த்து சப்போஸ் அந்த ஃபோன் வந்து $1000 விற்கிற ஃபோன் $500 ஆயிடுதுன்னே வைப்போம். அதுக்கப்புறம் இவன் ஆஃப்டர் சேல்ல வந்து ரொம்பவே லீனியண்டா இருக்கான்னு நம்ம வச்சுக்கலாம். அப்ராட்ல, இந்தியால எப்படின்னு நான் என்னால ஒருத்தே சொல்றேன். அப்ராட்ல எல்லாம் நம்ம ப்ராப்ளம்னு போனா உடனே ஸ்டாப் பண்ணிடுறான். அப்ப இந்த இடத்துல அவனுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா $500 கொடுத்து மேக் பண்ண ஒரு போன் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்ப $500 லாஸ். அதான் உண்மை. ஏன்னா அவன் கையில $100-500 போனை கொடுத்து அனுப்புறான். இப்ப அந்த கன்சியூமர் பே பண்ணது $1000. இப்ப ஆமத்தான் அவனுக்கு என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா $1000 அவன் கைக்கு வந்த மாதிரி தான். ஆனா 2 போன் கொடுத்துருக்கான். ஆல்ரெடி கொடுத்த போன் இப்ப ரிட்டர்ன் வந்துருச்சு. அதுல ஒரு பிரச்சனை, ஹார்ட்வேர் இஷ்யூ. அதனால ரிட்டர்ன் 2 யூனிட் கணக்கு. அப்ப 2 யூனிட் கணக்கு வந்துருது இல்ல. சோ இந்த மாதிரியான ஒரு சில லாஸுக்கும் அவங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஆமா, சரியா? சோ இந்த மாதிரியான ஃபேக்டர் யோசிக்கிறீங்களான்றதான் என் கேள்வி. இந்த மாதிரி எல்லாத்தையுமே யோசிச்சுதான் எல்லாரும் பேசுறாங்களாங்கிறத என் கேள்வி. அப்ப நான் என்ன பண்ணுவேன், பக்கத்துல பேசுற ஒருத்தர் கொஞ்சம் அமைதியா இருக்கியா அப்படின்னு சொல்லுவேன். எதுக்குன்னா இந்த ஆங்கிள் யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்கறது. ஆனா அவர் அமைதியா இருப்பாரான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா அவர் ஒரு டெம்டேஷன்ல பேசிட்டு இருப்பாரு. அவர் ஹைப்பர் மோட்ல இருக்காருங்க.
இப்போ நான் எது கேட்டேன்னா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருப்பாரு. ரெட்மி வந்து அவங்களோட குடோன்ல போன் செய்யறாங்களாம், செய்யும் போது அதுல மொக்கையா இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போக்கோல போடுறாங்களாம். இதை வந்து நம்ம எங்கேயாவது ஒரு ஸ்டேட்மெண்டா வைக்க முடியுமா? நான் காமேஷ் ப்ரோட்டி நாங்க லைவாவே கேள்வி கேட்டிருப்பேன். ப்ரோ இதுக்கு எவிடன்ஸே இல்லாம நம்ம பேசினா நம்ம மேல டிஃபமேஷன் கேஸ் போடலாமா போட முடியாது, நீங்களே சொல்லுங்கன்னு கேட்பேன். கரெக்ட் தான். நான் சும்மா தோராயமா சொல்றேன்னு சொல்ல முடியுமா? எனக்கு வந்து கோவங்கிறதுக்காக நான் எல்லா பிராண்டையும் இப்படி டிஃபேம் பண்ண முடியுமான்றதான் என் கேள்வி. இதுதான் ட்விட்டர்ல எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குதான் நான் அவங்க எல்லாரையும் பேன் பண்றேன். நம்ம கம்யூனிட்டிலேயே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பேசினா என்ன பண்ண முடியும்? ப்ராப்ளம்னு வந்து பேசும்போது எவிடன்ஸோட இப்ப மெயில்ல நிறைய பசங்க அட்டாச் பண்ணும்போது அது ப்ராப்ளம். இப்ப இதுலயே கிரிட்டிக்கலான ப்ராப்ளமா நான் பேச முடியாத மாதிரியான நிலைமைக்குள்ள தள்ளப்படுவாது. ஏன் தெரியுமா? அந்த பிராண்ட் என் மேல பிரச்சனை பண்ணணும் கிடையாது, அந்த பையனுக்கே அந்த பிரச்சனை ஷார்ட் டவுன் ஆகாது. நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளாங்க? உண்மையை சொல்லுங்களேன். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இன்ஃபுளுசர் அவங்க நினைச்சா என்னாலும் பண்ணலாம். என்ன இன்ஃபுளுசர் நினைச்சா என்ன பண்ணலாம்? இப்ப நம்ம மேல ஒரு கேஸை போட்டு டெல்லிக்கு அலைய விட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கு ஃபிளைட் டிக்கெட் எடுக்கிறதுக்கே எனக்கு காசு பத்தாது. இங்க இருந்து நான் சும்மா டெல்லிக்கு ஒரு 4 தடவை போயிட்டு வரதுக்கு எனக்கு என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்சது இமீடியட்டா போனோம், எனக்கு வாய்தா எப்பனே சொல்லல, காலிங்க இது எப்பயுமே சொல்லல, திடீர்னு டேட் சொல்றாங்கன்னு வைங்க, அதுக்கு மட்டுமே எனக்கு வந்து ஒரு தடவை டிராவலுக்கு ஃபிளைட் டிக்கெட்டுக்கு மட்டுமே 30,000 மினிமம் அப் அண்ட் டவுன் சேர்த்து சொல்றேன். 30,000 செலவாயிடும். அதெல்லாம் நான் அஃபோர்ட் பண்ற நிலைமையில நான் இருக்கேன், யோசிங்களேன். அப்போ எல்லாத்தையும் எடுத்தவங்க ஒருத்தம் நம்ம எங்கேயுமே பேச முடியாது. நான் இதுக்குதான் நான் சில சமயங்கள்ல சொல்லியிருப்பேன். நான் வந்து 2019 பேசும்போது பேசின சிவா வேற. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட டிராவல்ல நான் நிறைய விஷயங்கள் கத்துப்பேன், நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பேன், நிறைய விஷயங்கள் வந்து திரும்ப ரீஃபைன் பண்ணுவேன். அது வந்து ஏஜ் பிளஸ் நிறைய டேட்டாஸ் இதை பேஸ் பண்ணி அது ரீஃபைன் ஆகதான் செய்யும். சோ அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இதான் நான் வந்து யார்கிட்ட காமேஷ் ப்ரோட சொல்றேன். ஏன்னா அவர் இந்த ஃபீல்டுல இல்ல, அவர் சினி ஃபீல்ட்ல இருக்காரு. இப்ப சினிமால இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி காமேஷ் ப்ரோ ஒரு டேட்டா சொல்லும் போது அது கிடையாது, நீங்க போய் சொல்றீங்கன்னு நான் சொன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, நான் மல்டிபிள் டிவைஸ் யூஸ் பண்றேன், மல்டிபிள் டிவைஸ் யூசர்ஸ் மீட் பண்றேன், மல்டிபிள் டிவைஸ் யூசர்ஸோட ஃபீட்பேக்கை மெயில்ல படிக்கிறேன், கமெண்ட்ஸ்ல படிக்கிறேன். அப்போ அவர் வந்து இது எல்லாத்தையும் படிச்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்ல. அப்போ அவருக்கு வந்து அந்த டேட்டா எல்லாம் தெரியுமானா தெரியாது. பர்சனல் டேட்டா மட்டும் தான் எடுத்து முன்வைப்பாரு. அதனாலதான் என்ன சொல்றேன், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அதனாலதான் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒப்பீனியன் சொல்லணும், இதுதான் நான் சொல்ல முடியாதுன்றேன். பிக்சலை பத்தி வந்து நான் இப்போ ரொம்பவே பாசிட்டிவாவே நான் சொல்றேன்னு வைங்களேன், அது என் ஒப்பீனியன் வைங்க. குளோபலா பிக்சல் என்ன அவ்வளவு பாசிட்டிவிட்டி இல்லையா? எனக்கு நல்லா இருக்கு அதனால நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு நான் சொல்ல முடியுமா? எவ்வளவு வீடியோஸ் நம்ம இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். மோடம்ங்கிற ஒரு விஷயம் எடுத்துட்டு வந்தாலே நம்ம இதே உரமா போயிடுவோம். ஆமா, அதான் நிலைமை. அது நல்லா இல்லன்னு தெரிஞ்சும் யூஸ் பண்றேன் ப்ரோ, அப்படி ஆயிடுது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் சொன்னாரு பிக்சல் 8 நீங்க ரெக்கமெண்ட் பண்ணீங்க நல்லா இருக்கு, ஆனா அதுல வந்து எனக்கு இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு, பட் ஆனா அது எனக்கு வந்து அஃபெக்ட் பண்ணல, பட் இருந்தாலும் நான் ஹாப்பியா யூஸ் பண்றேன். பிக்சல் 8 இன்டென்ஸா நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து ஹீட் ஆகுது, இன்டென்ஸா யூஸ் பண்ணா ஹீட் ஆகுது, ஆனா எனக்கு அது ஒரு பிரச்சனையாவே தெரியல. எனக்கு தெரியும் நான் என்ன டாஸ்க் கொடுக்கறேன், ஏன்னா நானே ஒரு ஹெவி யூசர் தான், நல்லா ஹெவி யூஸ் பண்றவன் தான். இந்த இடத்துல இன்னொருத்தர் வரலாம், அவர் என்ன சொல்லுவாரு, இந்த மாதிரி ஹெவி யூஸ் பண்ணாலும் எனக்கு சூடாக கூடாது, ஏன் சூடாகுது சொல்லுங்கன்னு வருவாங்க. சோ அப்போ யூசர் மைண்ட் செட் மாறும். இப்ப 2 பேரையும் வச்சு நான் ரிவ்யூ போட்டேன்னு வைங்களேன், ஒருத்தர் என்ன சொல்லுவாருன்னா டிவைஸ் சூடாகுது ஆனா சூப்பரா இருக்கு ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, யாருனாலும் வாங்குங்கன்னு வரும். ஆமா, இன்னொருத்தர் வருவாரு, அவருக்கு சூடே ஆகலனாலும் சரியா, சூடே ஆகலனாலும் பிக்சலோட யூஐ பிடிக்கல, கால் ரெக்கார்டிங் இல்ல, வீடியோ கால் பண்ண முடியல, எனக்கு வந்து செட் ஆகல, எனக்கு இதுல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் நான் தேடி பார்த்தேன், ஃப்ளோட்டிங் ஆப்ஸ் எல்லாம் வைக்க முடியல, அதனால எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவர் சொல்லலாம். அவருக்கு சூடு கூட இருக்காது. கரெக்ட் தான். ஸோ ஒவ்வொருத்தரோட டேக் மாறுது, டிமாண்ட்ஸ் மாறுது, அதுக்கேற்ற மாதிரி ஒப்பீனியனும் மாறும். ஆமா, ஸோ இதை தான் அந்த வீடியோ மூலமா சொல்ல வரேன். நான் ஒரு கருத்துக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்ல வருவேன், அதுக்குள்ளே எங்க ஆள் வந்து அதை மறைச்சு வேற அவர் என்ன பண்ணுவாருன்னா இல்ல பொறுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும், அவர் தான் வேற கதை சொல்லிட்டு இருக்காரு. அந்த கதையை நான் லிசன் பண்ணுவேன்னா, இல்லாட்டி நான் யோசிச்சதை மட்டும் ஞாபகம் வச்சிருந்தேன்னா அவர் கடைசியா சொல்ற டேட்டா எனக்கு தெரியவே தெரியாது. கரெக்ட் தான். அதனால அப்ப என்ன ஆயிடும், நான் அந்த எக்ஸாம்பிள் கொடுக்காமே போயிடுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். 1 hour பேசினா அப்படிதான் இருக்கும். 1 hour வந்து பொறுமையா பேசிட்டு இருந்தோம்னு வைங்களேன். இதுல வந்து பாயிண்டா கிவ் அண்ட் டேக் மாதிரி இருந்தா பரவாயில்ல. அந்த வீடியோ நாங்க எடுக்க ஆரம்பிச்சதே என்னத்துக்காக எடுக்க ஆரம்பிச்சோம்னா, அமேசானா பிளிப்கார்ட்டா அடிச்சு காட்டுன்னு சொல்லி தான் எடுக்க ஆரம்பிச்சோம். கடைசியில எங்கால ஜெப்டோ கூட்டு வராரு, பிளிங்கிட்ட கூட்டு வராரு, அப்புறம் பார்த்தா வேர்ல்ட்ஸ் ஒஸ்ட் மொபைல் பிராண்ட்னா அது போக்கோன்றாரு. சோ இந்த மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நான் போய் கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தா வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் அஃபோர்டபுள் அண்ட் வேல்யூ ஃபார் மணி போன்ஸ் பண்றது போக்கோன்னு ஒரு கேங் சுத்துது. ஆமா, ஏன்னு கேட்டா அதே போன் தான் ரெட்மில 5000 6000 அதிகமா இருக்கு. இந்த ஸ்பெசிபிகேஷன்ல இந்த மாதிரியான ஒரு லுக்லயும் பர்ஃபார்மன்ஸ்லயும் இதே பட்ஜெட்ல வேற போனே கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க போக்கோ யூசர்ஸ். அப்ப நான் யார் டேட்டா எடுக்கிறது நீங்களே சொல்லுங்களேன். இப்போ அந்த மாதிரி ஒரு பெரும்பாலான ஒரு கூட்டம் வந்து கீழே கமெண்ட் போடுறாங்க. அவங்க சப்போஸ் வந்து பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் அந்த மாதிரியான ஆளுங்களா இருந்தாங்கன்னா நானும் கண்டுபிடிச்சிருப்பேன். ஏன்னா நம்மளே உட்காந்துட்டு போக்கோ யூஸ் பண்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா போக்கோ நல்லா தான் ப்ரோ இருக்கு, பேட்டரி லைஃப் செமையா இருக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு. இப்ப இவரு நல்லா இருக்கு அப்படின்றாருன்னா இன்னொருத்தர் வந்துட்டு விதண்டாவாதமா நல்லா இல்ல அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? இதான் என் கேள்வி. அப்ப யூஸ் பண்ணீங்களே, எனக்கு டேட்டா கொடுங்கன்னு சொன்னா டேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுதான் என் கொஸ்டின். அதுக்கு தான் நான் அங்கங்க செக் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன்.
உங்க போக்கோ X6ல பேட்டரி நிக்கல, ஏன் நிக்கல சொல்லுங்க, பேட்டரி கிராஃப் பாத்தீங்களான்னு கேட்கும்போது இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஸ்டோரிக்குள்ள வரும். ஃபர்ஸ்ட்ல வரும். 2 தான் இருக்கான், வேற எதுவுமே இல்லையா. 2 தான் பேட்டரி கிராஃப்லயே இருக்கான். அதுதான் இன்ஸ்டாகிராம் தான் மெயின். அப்போ அதுதானே ட்ரெயின் பண்ணுச்சு. இந்த கம்ப்ளைண்ட் எப்படி நம்ம போக்கோ மேல வைக்க முடியுங்கிறதா என் கேள்வி. 1 லட்ச ரூபா போன்லயே இன்ஸ்டாகிராம் தான் 40% எடுத்துட்டாங்க. நானு 40% 100ல 40 அண்ணனுக்கு. ஸோ இதுதான் ப்ரோ ஃபேக்ட், வேற எதுவும் இல்லை. இப்போ எனக்கு வந்து போக்கோ சப்போர்ட் பண்ணா எனக்கு பெறப்பட்ட பேடிஎம் தொகையான்னு கேட்டால் சத்தியமா கிடையாது. சரியா? ஸோ ஆக மொத்தம் என்ன மேட்டர்னா, நம்ம வந்து மெஜாரிட்டி என்ன ஃபீல் பண்றாங்கிறத கண்டுபிடிக்க தெரியணும். மெஜாரிட்டி ஒரு விஷயத்த நல்லா இருக்குன்னு சொன்னா ஒரே ஒரு ஆள் மட்டும் அதுக்கு அகைன்ஸ்டா பேசும்போது என்ன ஆயிடும்னா, அவருக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லல, பிரச்சனை ஏன்னு தான் நான் கேட்கறேன். கரெக்ட். உங்களுக்கு ஏங்க இந்த பிரச்சனை, பேட்டரி கிராஃப் செக் பண்ணி நான் ஏன் அந்த கேள்வி கேட்கறேன். இல்ல ப்ரோ நீங்க பொய் சொல்றீங்கன்னு நான் சொல்லாமே, எல்லாரும் சொல்றாங்க நல்லா இருக்குன்னு, நீங்க மட்டும் தான் அப்படி சொல்றீங்க. உங்களுக்கு வந்து வேற அந்நிய சக்தி, அதுக்கு ஆப்போசிட் பிராண்ட் வந்து உங்களுக்கு காசு கொடுத்துருக்கு, அதனால நீங்க அதை அடிக்கிறீங்கன்னு கூட நான் சொல்லாமே. நான் அப்படி சொல்லல. நான் எப்பயுமே எல்லார்ட்டையும் கேட்கிற கேள்வி என்னன்னா, ரீசன் என்ன சொல்லுங்க. நம்ம அதே மாதிரி தான் இப்போ டிவைஸ் யாராவது நம்மகிட்ட கேட்டாலும் ரெக்வஸ்ட் பண்ணாலும் எனக்கு உங்களோட ரெக்வயர்மெண்ட்ஸ் லிஸ்ட் கொடுங்க. 30,000க்கு எனக்கு ஒரு ஃபோன் சொல்லுன்னா 30,000க்குள்ள நான் எதனாலும் சொல்லலாம், ரெட்மி A4 கூட தான் சொல்லலாம். ஆனா ப்ராப்ளம் என்ன, உங்களோட ரெக்வயர்மெண்ட் என்ன. சப்போஸ் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு கேமரா முக்கியம்னு சொல்லுவாங்க. அப்புறமா நான் ஒன்னு என்ன பண்ணுவேன் தெரியுமா, 30,000க்கு ஒன்னு நான் யோசிச்சு பார்த்துட்டு, ஏன் பேசாம இவரை வந்து நார்டு 4ல ஹை வேரியன்ட் வாங்க வைக்க கூடாது, சரி ஓகே, இல்லாட்டி இவருக்கு வந்து ஐகோன் 10R ஹை வேரியன்ட் வாங்கி வைக்கலாம் அப்படிலாம் யோசிப்பேன்னு வைங்களேன். அப்போ அவர் திடீர்னு சொல்றாரு, ப்ரோ கேமரா சூப்பரா இருக்கணும் ப்ரோ, ஆஹா எதுவுமே வராது. அப்போ ஒன்று வரும். ஆனா அதை நான் சொன்னா எப்படி இருக்கும்னு எனக்கு புரியாது. பிக்சல் 8 ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அந்த பட்ஜெட்ல. இப்போ சப்போஸ் இதுக்கப்புறம் இன்னொரு 3-4 மாசத்துல S24 FE வந்து 30,000 கூட வரலாம் கார்டு. ஏன்னா அப்படிதானே S21 FE காலாவதி ஆகிற நேரத்துல அப்படி ஆச்சு. ஸோ அப்போ இந்த 2026ல S24 FE உங்களுக்கு 30,000 கீழே கிடைக்கும். கரெக்ட். அப்போ கேமரா நல்லா இருக்கணும்னு ஒருத்தர் கேட்கும்போது நான் அப்போ அதான் சஜஸ்ட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு கேமரா கண்டிப்பா நல்லா இருக்கணும், ஆனா பேட்டரி லைஃப் ஆவரேஜா இருக்கும், தெர்மல் மேனேஜ்மெண்ட் வந்து கேமரா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் ஆக தான் செய்யும், பரவாயில்லையா. இந்த கேள்வியை நான் கேட்டுட்டு அவர் ஓகே சொன்னாருன்னா நான் S24 சொல்லலாம். கேமரா நல்லா இருக்கணும், போன் சூடாக கூடாதுன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் இதே எழுந்து போயிடும். கரெக்ட் தான். ஆமா, எனக்கு அந்த மாதிரி ஒரு டிவைஸே கிடையாது. கேமரா யூஸ் பண்ணும்போது சூடே ஆகாத டிவைஸ் நான் ரீசெண்டா யூஸ் பண்ணதுல என்னன்னா Neo 10. பட் உங்கள எவ்வளவு பேருக்கு Neo 10 அப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு அப்படிதான் இருந்தது. ஆனா கேமரா சென்ட்ரிக் போனா Neo 10 கேட்டா கிடையாது, அது கேமிங் சென்ட்ரிக் போன். கேமரா வந்து எப்பயுமே அண்டர் எக்ஸ்போஸ்ட் இமேஜ் தான் இருக்கும். சோஷியல் ரெடி போட்டோஸ் மாதிரி கலர்ஸ் எல்லாம் ரொம்ப வைப்ரண்டா இருக்கும், ஆனா அண்டர் எக்ஸ்போஸ்டா தான் இருக்கும். எப்ப பாரு சிலோட் போட்டோ தான் இருக்கும். கரெக்ட். அதையும் நம்ம சாம்பிள்ஸோட அட்டாச் பண்ணிருப்போம். ஆமா, ரைட்டுங்க. சோ இதுதான், இது வந்து புரிதல் அப்படிங்கிறது ரொம்பவே பெயின். கண்டிப்பா கண்டிப்பா. சரியா, எல்லாத்தையும் ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. ஒன் சைடடா இருக்க கூடாதுங்க. நம்ம சைடுல இல்லனா ஒரு 4-5 பேர்த்த விசாரிக்கிறது ஓகே, நிறைய பேர்ட்ட டேட்டா கேட்கறது பெட்டர். சில விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்குது. கண்டிப்பா. இப்ப எனக்கு எப்படின்னா, நான் 2-3 வருஷத்துல கத்துக்கிட்ட ஒரு சில டேட்டா பப்ளிக் ஒப்பீனியன் என்னன்னு கத்துக்கிட்டதை உங்க எல்லாருக்கிட்டையும் நான் எப்படி ஷேர் பண்ண முடியுதுன்னா ஒரு வீடியோல ஷேர் பண்ணிடுவேன். ஆமா, உங்களுக்கு அது என்ன ஆயிடுதுன்னா ஒரு 20 நிமிஷத்துல கிடைச்சிருது. ஆனா நான் அது வந்து 3 வருஷமா கண்டுபிடிச்சேன். கண்டிப்பா கண்டிப்பா. இதுதான் வந்து ஃபேக்ட். இப்படிதான் வந்து டேட்டா ஆக்சுவலா வெளியில டெலிவர் ஆகணும். இதை தான் நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ கிரியேட் பண்ற எல்லா கிரியேட்டர்ஸுமே கன்ஸ்ட்ரக்டிவான டேட்டாஸ் தான் கிரியேட் பண்றாங்களாங்கிறது என் கேள்வி. இதை நான் கேட்க ஆரம்பிச்சேன், அது வேற மாதிரி போகும். அப்புறம் அப்ப நீ என்ன சொல்ல வர, மத்த கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்து கிரியேட்டரே கிடையாதா, நீ மட்டும் தான் கிரியேட்டரா, இப்படி ஒரு கேள்வி வரும்ல. இப்ப நான் மட்டும் ரொம்ப உத்தமன், நான் வந்து வீடியோ போடுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டைசேஷன்லாம் ஆஃப் பண்ணிட்டு யாருக்கும் ஆட் வராம போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கும் என்னோட சர்வைவலுக்கு காசு தேவைதான், அதையும் நான் பாத்துக்க தான் செய்யணும். பட் ஃபேக்ட் என்னன்னா, நம்ம கொடுக்கக்கூடியது வந்து எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருந்து அவங்க இதுல இருந்து யோசிச்சு ஒரு டேட்டாக்கு வந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. கன்ஃபியூஸ் பண்ணி ஃபேக் ஆகிட்டேன்னா, தப்பான இன்ஃபர்மேஷனை மட்டுமே நான் வந்து ரொம்ப சாலிடா பரப்பிட்டு இருந்தேன். அதை தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன், வேற எதுவும் இல்லை. ஓகேங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது இருக்கும் சிவபரணி, கௌதம், பார்க்கலாங்க. பாய்.